அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சகோதர சகோதரிகளே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நமக்கு பல ஆச்சரியக்குறிகள் நிறைந்திருக்கின்றன. ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும். அவங்க வாழ்க்கையை தமிழ்ல முன்மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா? முன்மாதிரிங்கிறது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு மோசமான முன்மாதிரியும் இருக்கலாம், நல்ல முன்மாதிரியும் இருக்கலாம். இப்போ ஹிட்லர் அப்படின்னா மோசமான முன்மாதிரி. ஏன்னா 1 கோடி பேர் அவர் கொலை பண்ணார். அந்த மாதிரி இன்னைக்கும் அநியாயம், அக்கிரமங்கள், அட்டுழியங்கள் செய்கின்ற பிரதமர்கள், முதலமைச்சர்கள், அதிகாரிகள், ஆளுநர்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. ஒரு சில நாடுகள்ல அதுவும் நமக்கு தெரியும். ஒரு நாட்டுக்குள்ளேயே பல விதமான மனிதர்கள் அதிகாரிகளாகவும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒரு மோசமான முன்மாதிரிகளாக நமக்கு இருக்கிறாங்க. ஆனா நாம பார்க்க போற முன்மாதிரி பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை. அதுல சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அவங்க இந்த உலகத்துக்கே எல்லாருக்குமே, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருந்திருக்காங்க. வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு நாம நினைச்சு பொறாமைப்படுகின்ற அளவுக்கு, அப்படி வாழ்ந்து பார்க்கணும் என்ற ஆசைப்படுகின்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அந்த விதத்துல அவங்க வாழ்க்கை வரலாறை பத்தி லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, எழுதப்பட்டிருக்கின்றன பல்வேறு மொழிகள்ல. நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். பல சொற்பொழிவுகளை அவங்கள பத்தி கேட்டிருக்கேன். ஸோ இதுல இருந்தெல்லாம் சில தகவல்களை எடுத்து உங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். அவங்க ஒரு அழகிய முன்மாதிரி அப்படிங்கிறத விளக்குவதற்கு இந்த உதாரணங்கள் நிச்சயமா போதுமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். முதல்ல ரசூல் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் 20 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா இறைவனே நீ மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அர்த்தம். ஆனா தவறோ பாவமோ செய்யாத ஒரு மனிதர், ஒரு நிறைவான ஒரு மனிதர், ஒரு முழுமையான ஒரு மனிதர், பரிபூர்ண இறை தூதர் ஏன் அப்படி ஒரு துவா, இறைஞ்சுதல் செய்யணும் அப்படின்னா 2 காரணம் இருப்பதாக எனக்கு படுகிறது. ஒண்ணு, நம்ம ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளு, நம்ம எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டோம், செய்யல அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை. தன்னைத்தானே விமர்சன நோக்கோடு பார்க்கின்ற ஒரு போக்குதான் எல்லா உயர்ந்த மனிதர்களிடத்திலும் இருந்தது. அதே போக்குதான் நபிகள் நாயகம் அவர்களிடத்திலும் இருந்திருக்கிறது. ஸோ அந்த வகையில தன்னை உற்று பார்த்து தனக்கே தெரியாமல், தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் பிழைகள், தவறுகள் செய்திருந்தால் அவற்றை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று உளமாற விரும்பி, இறைவா என்னை நீ மன்னித்து விடுவாயாகன்னு ஒவ்வொரு தொழுகையிலும் 20 முறைகள் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தொழுகைக்கு 20 முறைன்னா 5 வேளைக்கு 100 முறை ஒரு நாளைக்கு. ஆனா அது இன்னொரு கோணம் என்னவென்றால், அது நமக்கான செய்தி. நாம் அவர்களை போன்ற ஒரு பெர்ஃபெக்டான மனிதர்கள் அல்ல. அதனால தவறு செய்யக்கூடிய, பாவங்கள் செய்யக்கூடிய, தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம
இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. நபிகள் நாயகம் அவர்கள் உம்மத்துகளுக்கு ஒரு வழிகாட்டி இல்லையா? அவங்க தான் அழகிய முன்மாதிரின்னு சொல்றோம். அந்த வகையிலே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாமும் குறைந்தது 20 முறை இறைவா என்னை மன்னித்துடுவாயாக அப்படின்னு கேட்டோம்னா நாமளும் ஒரு நாளைக்கு 100 தரம் மன்னிப்பு கேட்ட மாதிரி கணக்கு வரும். இப்போ வாழ்நாள் பூரா நம்ம ஒரு 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றோம்னா கணக்கு போட்டுடலாம். அத்தனை 1000 முறைகள் நம்ம இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருகிறோம். நிச்சயமாக அந்த அருளாளன் நம்முடைய பிழைகளையும் தெரிந்தும் தெரியாமல் செய்த தவறுகளையும் தெரிந்தே செய்த சில பாவங்களையும் நிச்சயமாக மன்னித்து அருள்வான் என்ற குறிப்பு இந்த அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுல இந்த குறிப்பு அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நம்ம எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதுதான் சொல்லாமல் சொல்லுதல் அப்படிங்கிறது. டெல்லிங் விதவுட் டெல்லிங், உணர்த்துறது. அப்போ அவங்க இந்த மாதிரி அஸ்தக்ஃபிருல்லான்னு சொன்னால் தோழர்களும் அதே மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாமும் தோழர்களையும் அவங்களையும் நபிகள் நாயகத்தை பின்பற்றணும் இல்லையா? அப்போ நாமும் இதை சொல்லணும். அதுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் ஆழமாக கருதுகிறேன். இது ஒரு அந்த அழகிய முன்மாதிரியாக அவர் இருந்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், இது இப்போ நான் சொல்ற எல்லாமே நான் படித்த புத்தகங்கள்ல இருந்தும் நான் கேட்ட சொற்பொழிவுகளில் இருந்தும் தான் சொல்லிட்டு இருக்கேன். புதுசாக ஒன்று செய்தி அல்ல. நான் ஏன் பாணியில சொல்றேன் உங்கள்கிட்ட, அவ்வளவுதான். ரெண்டாவது, பெருமானவர்களுக்கு ஒரே நேரத்திலே பல மனைவிமார்கள் இருந்தாங்க. அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் ஒரு நாள் ஒரு சட்டிலான கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கணவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வின்னு வச்சுக்கோமே, உங்க மனைவிகள்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது பெருமானார் உங்களை தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அதோட சந்தோஷப்பட்டு அமைதியாக இருக்கலாம் இல்லையா? அன்னை ஆயிஷா ரொம்ப ஸ்ரூடு. அவங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்படியா, இதை நீங்க எல்லா மனைவிமார்களும் இருக்கும்போது சொல்லுவீங்களா? ரொம்ப எம்பரேசிங் டெக்னிக்கல் கொஸ்டின். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றேன்னு சொல்றாங்க. வெரி சர்ப்ரைசிங், ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள வழக்கப்படி ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள்ட்ட ஒரு 5-6 பேர் இருந்தாங்கன்னா முதல்ல இந்த மனைவி வீட்டில் ஒரு நாள் தங்குவாங்க, அடுத்த மனைவி வீட்டில் மறுநாள், அடுத்த மனைவி வீட்டில் ஒரு நாள், இப்படி டேர்னில் தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ எந்த மனைவி வீட்டில் அவங்க தங்கியிருந்தாலும் இரவு நேரத்தில் கொஞ்ச நேரம் எல்லா மனைவிமார்களும் அந்த வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போவாங்க. அப்படி வழக்கம் அங்கே இருந்தது. அதான் அவங்க அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டில் இருக்கும்போது எல்லா மனைவிமார்களும் கூடிடுறாங்க. அப்போ அன்னை ஆயிஷா, இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. எல்லாரும் இருக்கும்போது சொல்லுவீங்களான்னு கேட்டப்போ சொல்லுவேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு பிறகு ஒரு காரியம் பண்றாங்க பெருமானார். ஏன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து, இதை நீங்க சாப்பிடுங்க, நான் கொடுத்தேன்னு யாருக்கும் சொல்லாம ரகசியமா வச்சுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, பிரியமா கணவர் ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ ரகசியம் அதில் இருக்கும் போட்டுருக்குன்னு அவங்க வாங்கி சாப்பிட்டு ரகசியமா விஷயத்தை வச்சுக்கிறாங்க. இவங்க அடுத்தடுத்த மனைவி வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து, இதை நான் கொடுத்த நீங்க சாப்பிடுங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லி யாருக்கும் சொல்லாங்க ரகசியமா வச்சுங்க அப்படின்னு ஒவ்வொரு மனைவியிடத்திலும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. இந்த சுற்று முடிந்த பிறகு ஒரு நாள் எல்லாரும் அன்னி ஆயிஷா வீட்டில் கூடியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராப்ளத்தை ஆயிஷா அவங்க கிளப்புறாங்க. அன்னி ஆயிஷா, அன்னைக்கு சொன்னீங்களே உங்க மனைவிமாரில் யாரை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு, இப்போ அதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு எம்பரேசிங்கான கொஸ்டினை அங்கே வைக்கிறாங்க. ரசூல் என்ன பண்றாங்க, எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க புண்ணை ஏற்றிக்கொண்டே, நான் யாருக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தனோ அந்த மனைவி மேலதான் எனக்கு அதிகமாக பிரியம்
அப்படின்றாங்க. அப்போ அன்னை ஆயிஷா முதற்கொண்டு எல்லா மனைவிமாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே பேரிச்சம்பழம் கொடுத்துருக்காங்க. நீங்க நான் கொடுத்ததை யாருக்கும் சொல்லாதீங்கன்னு ரகசியமா வச்சுருங்கன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால எவரிபடி தாட் தட் இட் வாஸ் ஹெர்செல்ஃப். ஒவ்வொரு மனைவியும் தான் தான் மிக அதிகமாக பிரியம் வைக்கப்பட்ட மனைவின்னு நினைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலையை ரொம்ப அழகான முறையில் பெருமானார் தீர்த்து வச்சுட்டாங்க. இது ஒன்று. அன்னி ஆயிஷா அவங்கள செல்லம்மா பெருமானார் ஆயிஷ் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். ஷா அப்படின்னு சொல்லாமல் ஆயிஷான்னு சொல்லாமல் ஆயிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அதில் நமக்கான ஒரு குறிப்பு இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அவங்க வகி கொண்டு வந்தபோது கூட ஆயிஷ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு சலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அன்னை ஆயிஷா அவர்களும் வலைக்கும் சலாம்னு பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கை வரலாற்றில் குறிப்புகளை நாம் பார்க்க முடியுது. இன்னொரு 2 முறை அன்னை ஆயிஷா அவர்களோடு ரசூலுல்லாஹ் ஓட்டப்பந்தயம் ஓடி இருக்காங்க. முதல் முறையாக ஓட்டப்பந்தயம் ஓடும்போது, அதாவது எல்லாரும் எங்கேயே போயிருக்காங்க. அப்போ எல்லாரும் முன்னால் போக சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனிமையை அவங்களா ஏற்படுத்துகிறாங்க. அப்போ தனிமையாக இருக்கும்போது சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் இப்போ ஓட்டப்பந்தயம் ஓடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அன்னி ஆயிஷா சரிங்கிறாங்க. 2 பேர் ஓடுறாங்க. வயது வித்தியாசம் காரணமாக அன்னி ஆயிஷா ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் சில ஆண்டுகள் பிறகு வேற ஒரு காரணத்துக்காக பயணம் போனப்போ அதே மாதிரி ஒரு தனிமையான சூழ்நிலை ஏற்படும் போது இப்போ நம்ம மறுபடியும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்குவோமான்னு கேட்டிருக்காங்க. வச்சுக்கலான்னு அவங்க சொன்ன பிறகு இப்போ ஓடிருக்காங்க. இப்போ இவங்க ரசூலுல்லாஹ் ஜெயிச்சுட்டாங்க. அன்னை ஆயிஷாக்கு வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களால ஆணை போல வேகமாக ஓட முடியாமல் இருந்திருக்கலாம். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சிங்க, நான் ஜெயித்தேன், 2க்கும் சரி ஈக்குவல் ஆயிடுச்சு, சமன்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒரு இறுதியோட இறுதி தூதராக இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதரை போல சந்தோஷப்படுத்தி எல்லாரையும் எப்படி வாழணும், ஒரு கணவராக எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத வண்ணம் எப்படி வாழ்றது அப்படிங்கிறத நமக்கெல்லாம் அவங்க ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்கள அழகிய முன்மாதிரி அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு சின்ன குறிப்பு தான். இன்ஷா அல்லாஹ் வேறு சில நிகழ்ச்சிகளோடு உங்களெல்லாம் இன்னும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.